Hi friends, welcome to Kokila's channel. இந்த வீடியோல கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ரெசிபி எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபியை நான் ஒர்க் போக சொல்ல ஒரு சிஸ்டர் கொண்டுட்டு வந்தாங்க. அன்னைக்கு நான் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு மறந்துட்டேன். ரொம்ப பசியா இருந்துச்சு. அந்த சிஸ்டர் தான் எனக்கு ரைஸும் இந்த கத்திரிக்காவும் கொடுத்தாங்க. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அண்ட் சிஸ்டர் கிட்ட கேட்டு தான் இந்த ரெசிபியை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. அதனால ஒரு வீடியோவாகவே போட்டுட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 8 காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி வச்சுருக்கு, அதை போட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதையெல்லாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு 8 கத்திரிக்காயை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி. அடுத்தது வறுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாவை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க, அதை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா வாஷ் பண்ணி கெட்டியாக கரைச்சி வச்சிருக்க, அதை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கையிலேயே பிசைஞ்சு வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க, அதை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தாளிக்கலாம் வாங்க. அதே பாத்திரத்தை எடுத்து 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக ஆற விட்டுக்கலாம். இதுலேயே எல்லாத்தையும் கொட்டிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்க, கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா.